டியூப் தமிழ் வணக்கம். பரிசு வழங்க மேடை ஏறிய முன்னாள் காதலன் செய்த செயலால் மணமகன் வைத்தியசாலையில். யுவதி ஒருவரை காதலித்து விட்டு இன்னொருவரை திருமணம் செய்த போது ஏற்பட்ட விபரீத முடிவால் ஒரு காணொளி ஒன்று தற்சமயம் வைரலாகி வருகின்றது. குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இது தொடர்பான காணொளியை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். திருமண மேடையில் மணமகள் முன்னிலையில் மணமகனுக்கு முன்னாள் காதலன் கத்தியால் பலமுறை தாக்குதல் நடத்திய ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இந்த சம்பவம் அந்த திருமண மண்டபத்தையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சம்பவமானது இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தில் இடம்பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த காணொளியில் திருமண மண்டபத்துக்கு உள்நுழையின் காதலன் மேடை ஏறும் பொழுது மணமக்களுக்கு பரிசு கொடுப்பதற்காக மேடை ஏறுகின்றார். குறிப்பாக ஏறும் பொழுது அவர் பொதுவில் செல்வது போலதான் செல்வதாகவும் காட்சிகள் தெரிய வருகின்றது. அப்போது அவர் மேடை ஏறி புகைப்படம் எடுத்த பின்பு மணமகளுக்கும் வாழ்த்து தெரிவித்துவிட்டு மணமகனுக்கு கை குலுக்கி வாழ்த்தும் தெரிவித்து கொண்டு மணமகனை கத்தியால் தாக்கும் காட்சி சமூக வலைத்தளங்களில் பரவலாக பரவி வருகின்றது. இதனால் அதிர்ச்சியடைந்த மணமகன் வீட்டார் உடனடியாக தடுக்க முற்பட்ட போதும் தடுப்பதற்கு வழி இல்லாமல் கூட அந்த மணமகனை இந்த முன்னாள் காதலன் தாக்கிய சம்பவம் தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக மணமகனினுடைய சகோதரர் உடனடியாக போலீசுக்கு புகார் தெரிவித்த போது சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் முன்னாள் காதலனை கைது செய்து விசாரணைகளை ஆரம்பித்தார். விசாரணைகளை ஆரம்பித்த பொழுது ஏற்கனவே 2 வருடங்களுக்கு முன்பு தான் ஒரு பாடசாலையில் ஆசிரியராக பணிபுரியும் போது அதே யுவதி ஒருவர் அங்கு பணிபுரிந்ததாகவும் யுவதிக்கும் இவருக்கும் ஏற்பட்ட காதல் நெடுநாட்களாக அது காதலாக மாறியதாகவும் அதன் பிறகு இருவருக்குமே பிரிவு நிலை ஒன்று ஏற்பட்டதாகவும் காதலன் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக இவ்வாறு காதல் முறிவை ஏற்படுத்தாத காதலன் இந்த மணமேடையில் வந்து இவ்வாறான செயலை தான் செய்ததாகவும் கூறியிருக்கின்றார். இதேவேளை இவருக்கு உதவியாக இருந்த இருவரையும் போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கின்றார்கள். உண்மையிலே தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மணமகன் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் இருக்கின்றார். குறிப்பாக இவ்வாறான செயற்பாடுகள் பரவலாக எல்லா இடங்களிலும் இருக்கின்றது. முன்னாள் காதலன் முன்னாள் காதலி இவ்வாறான விடயங்கள் காதலால் பல பிரச்சனைகள் காதலால் பல்வேறு வட்ட வெவ்வேறான சம்பவங்கள் கொலைகள் இவ்வாறான சம்பவங்கள் கூட அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இது வெவ்வேறு கோணங்களில் பார்க்கலாம். உண்மையிலே உண்மையான அன்பு ஒன்று யாரையுமே பாதிக்காத அளவுக்குத்தான் உண்மையாக இருக்கும் என்பதுதான் இந்த கூற்றாக இருக்கின்றது. இதை தவிர்த்து பொய்யாக அன்பு வைத்து பொய்யாக இருப்பவர்களின் நிலை இவ்வாறான நிலை என்பதுதான் பொதுவாக இருக்கும் என்று பலரினுடைய கருத்தாக அமைகின்றது. மற்றும் ஒரு தகவலினூடாக சந்திக்கும் வரை வணக்கம்.